ஹலோ பசங்களா, வெல்கம் டு என்எஸ்டி கெமிஸ்ட்ரி கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த சாப்டரில் உள்ள கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன், தென் அதுக்கடுத்து எப்படி ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கோஷல் லூயிஸோட அப்ரோச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கடுத்து எல்லாரும் ஹோம்ஒர்க்கும் பண்ணியிருந்தீங்க, ரைட்? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். தென் அதில் ஒரே ஒரு கிளாசிஃபிகேஷன், அதான் என்னது, எலக்ட்ரோவேலன் ஆர் அயானிக் பாண்ட் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கிளாஸில் பார்த்து முடிக்க போகிறோம். தென் அதுக்கு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இப்போ பார்த்துடலாமா? ஸோ இப்போ சிம்பிள் தானே. ஸோ இப்போ ஒரு கெமிக்கல் பாண்டு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது லூயிஸ் ரெப்ரசன்டேஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். அப்படி தான் என்ன ஆகுது, நமக்கு இனிஷியலாக ஐடியா கிடைக்குது. தென் அதுக்கடுத்து ஃபார்மல் சார்ஜ் கேல்குலேட் பண்ணோம், ரைட்டா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். அப்போ ஜென்ரலாக கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் முதலே கொடுத்துருந்தேன், ரைட்? ஸோ அப்போ இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணுதுப்பா, ஆட்டம்க்கு நடுவில் அப்படி ஒரு கோடு மாதிரி பாண்ட் இருக்கா கேட்டிருந்தேனா? ஸோ அப்போ ஆட்டம்க்கு நடுவில் எப்படி இருக்கு பாண்ட் அப்படிங்கிறது, எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ இப்போ பாண்ட் அப்படிங்கிறது ஒரு கோடு மாதிரி கிடையாது. என்ன பண்ணுது, டூ ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அந்த அட்ராக்ஷன் தான் என்னது, ஹோல்ட்ஸ் த டூ ஆட்டம். ஸோ இப்போ ரெண்டு ஆட்டமையும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்ணுது, ஹோல்டு பண்ணி வைக்குது. ஸோ அதை தான் நம்ம கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இப்போ கெமிக்கல் பாண்டுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, அங்கே கெமிஸ்ட்ரி நடக்கிறதால. ஓகே, அப்போ கெமிஸ்ட்ரினா என்னது, கெமிக்கல் ரியாக்ஷனாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரினால என்னது, ஃபார்மிங் ஆஃப் நியூ பாண்ட் இல்லைன்னா பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பாண்டு பிரேக் ஆகும், பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணுவோம், நமக்கு மாற்றி மாற்றி நடக்கும். ஸோ அதான் என்னது கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ கெமிஸ்ட்ரினால கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம், கிளியர்? ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸில் நமக்கு ஃபார்ம் ஆகிறது கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்னதான் அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது என்னது, ஆட்டம். ஸோ இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை பற்றி நம்ம எங்கே ஸ்டடி பண்ணுறோம், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு பார்க்குறோம், கிளியர்? ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் போயிடலாம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த கெமிக்கல் பாண்டை நம்ம கிளாசிஃபிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா லைக் மேஜராக நம்ம டூ டைப்பில் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஓகேவா? மேஜராக டூ டைப்பில் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்டராக்ஷன், வீக் இன்டராக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணலாம், ரெண்டு டைப்ல பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் பாண்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆனா வீக் பாண்டு ஒன்று ஃபார்ம் ஆகும்ல. ரைட்டா? ஸோ அப்போ இது என்னதுப்பா, இன்டராக்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்ட்ராங் பாண்டுன்னு சொல்லிக்கலாம். இது வீக் இன்டராக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ட்ராங்ல மேஜரா சொன்னா நம்ம ஒரு 4 டைப்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்டராக்ஷன்ல ஒரு 4 இருக்கு. அண்ட் வீக் இன்டராக்ஷன்ல எத்தனை பார்த்துருக்கும், என்ன ஐடியா? வீக் இன்டராக்ஷன்ல இந்த வீக் இன்டராக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2. ஓகே, ஸோ இதுல ஒரு 2 டைப்ஸ் இருக்கு, ரைட்டாப்பா? ஸோ பார்த்துடலாமா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. தென் இதுக்கடுத்து வீக் இன்டராக்ஷன்ல நமக்கு ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறோம், இங்க நம்ம ஸ்டடி பண்ண போறோம், கிளியர்? ஸோ அப்போ ஸ்ட்ராங் பாண்ட், ஸோ அப்போ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் என்ன பார்க்க போறோங்கிறத இன்னைக்கு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் என்னது, அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன் பாண்ட் சொல்லலாமா? அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன் பாண்ட் என்னது, இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோவேலன் பாண்ட் அப்படிங்கிறது இங்கே ஃபார்ம் ஆகுது. தென் இதுக்கு எடுத்து கோவேலன் பாண்ட்.
கோவேலண்ட் பாண்ட். தென் இதுக்கு அடுத்து கோஆர்டினேட் பாண்ட் இல்லைன்னா கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். ஆக்சுவலி இந்த மூணு தான் மேஜர். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் பாண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இதை பற்றி நம்ம லைட்டாக பேசியிருப்போம். தென் மெட்டாலிக் பாண்டும் என்னது தான், நமக்கு ஸ்ட்ராங் பாண்டு தான். ஸோ அதனால இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, மெட்டாலிக் பாண்ட். ஸோ மெட்டாலிக் பாண்ட்னா என்ன அர்த்தம், மெட்டல் ஆட்டம்ல 2 ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது, 2 ஆட்டம்ஸ் நமக்கு கரெக்டாக ரிஜிடாக பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தோம்னா அங்கே இருக்கிற இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரிஜிடாக தானே இருக்கும் அது. ஸோ அது என்னது நமக்கு ஸ்ட்ராங். தென் அதுக்கு அடுத்து வீக் பாண்ட். ஸோ வீக் பாண்ட்னா என்னதுப்பா, ஸோ வீக் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 தான். ஓகே, ஸோ இப்போ 1 இஸ் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஒன்று என்னதுப்பா, வாண்டர் வால்ஸ். ஓகே, வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். And another one weak bond is hydrogen bonding. Okay, ஸோ அப்போ இந்த 2 மட்டும் தான் என்ன பண்ணுது, நமக்கு வீக் இன்ட்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒவ்வொன்றுலையும் என்ன பண்ண போகுதுப்பா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன பண்ண போகுது, ஆக்ட் ஆக போகுது. அந்த ஃபோர்ஸை பொறுத்து நமக்கு ஆட்டம்ஸ் ஹோல்ட் ஆயிருக்கு. அந்த ஹோல்டிங்கை தான் நம்ம ஜஸ்ட் பாண்ட் அப்படின்னு என்ன பண்றோம், ரெப்ரசன்ட் பண்றோம். அது ஸ்ட்ராங்கா ஹோல்ட் ஆனா என்னது, அது இந்த 4 டைப்பு. ஸோ இப்போ ஸ்ட்ராங்கா ஹோல்ட் ஆகுது, வீக்கா பாண்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், வீக் பாண்ட்னு சொல்றோம். அதுபடி பார்த்தா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, அண்ட் தென் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. கிளியர், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ இந்த கிளாஸ்ல நம்ம இந்த அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் இதை பத்தி தான் என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா பார்த்து முடிக்க போறோம். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பாண்டும் நம்ம டெப்தா பார்க்க வேண்டியிருக்கு. மித்ததெல்லாம் நமக்கு லைக் ஓரளவுக்கு நாமினலா பார்த்தா போதும். ஓகே, ஸோ அப்போ அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கோவலன்ட் பாண்டு, கோஆர்டினேட் பாண்டு இதுல இருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ ரைட், ஸோ அப்போ இந்த அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் கோவலன்ட் பாண்டை என்ன பண்ணணும், தெளிவாக பார்க்கணும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், இனிஷியலா யாரு, கோஷல் லூயிஸோட அப்ரோச் வச்சு நம்ம மேக்சிமம் நல்லா பாண்டை பத்தி புரிஞ்சிருக்க முடியும். பட் அங்க என்ன டிராபேக் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி நான் பேசல. டிராபேக்னு பாத்தீங்கன்னா லைக் பாண்டை பத்தி சொன்னாங்களே தவிர அந்த பாண்டு கரெக்டா எப்படி எந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கும், அதோட ஷேப் என்ன, ஜாமெண்ட்ரி என்ன, இதை பத்தி என்ன பண்ணல, நமக்கு லூயிஸ் ரெப்ரசன்டேஷன்ல பேசல. ரைட்டா? ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் நம்ம தெளிவா இந்த மாதிரி அதுல உள்ள கிளாசிபிகேஷன்ஸ் தெரியணும். தென் இன்டெப்தா படிக்கணும். கிளியர்? ஸோ புரியுதா? ஸோ அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் போயிடலாமா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட்டாப்பா, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது, இந்த பாண்டை பத்தி தான். ஸோ அப்போ எலக்ட்ரோவேலன்ட் ஆர் என்னது, அயானிக் பாண்ட். ஸோ அப்போ மெயின்லி இங்க என்னதுப்பா, அந்த நேம்லயே இருக்கு. ஸோ அந்த நேம்லயே இருக்கு, என்ன சொல்ல போறோம், எலக்ட்ரோவேலன்ட் அப்படின்னா என்னது, the electrostatic force of attraction which holds 2 atoms. ஓகேவா? ஸோ அப்போ the electrostatic force of attraction தான் இங்க மெயின். ஓகே, attraction which holds two charges. Okay, ஸோ இப்போ இந்த 2 சார்ஜஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அதை பத்தி நம்ம சொல்றது தான் என்னது, லைக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது வந்து என்னது, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் ஹோல்ட்ஸ் 2 சார்ஜஸ். ஸோ இப்போ 2 சார்ஜஸா இருக்கிறத சொல்றது. பட் இந்த கெமிஸ்ட்ரி நம்ம என்ன சொல்ல போறோம், அந்த சார்ஜஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த சார்ஜஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா அதை நம்ம சொல்ல போறது
bond between atoms are bond formed between atoms are completely transfer one or more electron. Okay, atoms are completely transfer one or more electron to combining atom. Okay, combining atom. So அப்போ combining atom க்கு என்ன பண்ணுதுப்பா, one or more electron என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் கண்டிப்பாக பாண்டு ஃபார்ம் ஆகும்னு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, ஒரு ஆட்டம் கம்ப்ளீட்டா என்ன பண்ணுது, எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. ஓகே, அப்போ இன்னொரு ஆட்டம் என்ன பண்ணும், கெயின் தானே பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி லாஸ் இல்லைன்னா கெயின் நடக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம எல்லாமே நடக்குதுன்னு சொல்லுவோமா? பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ் நடக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைக் எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுப்பா, எலக்ட்ரோ பாசிட்டிவ். அண்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ண அதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அடுத்து என்னதுப்பா, ஸோ அப்போ பாண்ட் பிட்வீன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஓகே, ஸோ அப்போ பாண்ட் பிட்வீன் electro positive and electro negative atom. ஸோ அப்போ இங்க எந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவ் இருக்கும், எந்த இடத்துல எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கும் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எங்க இருக்கும், எலக்ட்ரோ நெகட்டிவ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நமக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது மெட்டலா, அது லெஃப்ட் சைடு இருக்குமா? ஸோ அப்போ குரூப் 1 எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? குரூப் 1 எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த குரூப் 1 எலிமெண்ட் தான் என்ன பண்ண போகுதுப்பா, குரூப் 1 எலிமெண்ட் தான் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவா மாறும். அண்ட் குரூப் 17th குரூப் இருக்குல்ல, குரூப் 17th elements are combined together to form என்னது, ionic bond. okay, to form அப்போ புரியுதா? ஸோ அப்போ ஒன்று என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், இன்னொன்று நெகட்டிவா இருக்குமா? அப்போ பீரியாடிக் டேபிள் படி தான் நம்ம பேசணும், ரைட்? ஸோ பீரியாடிக் டேபிள் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்குதுப்பா, எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கிறது யார் இருக்கா, ஆல்கலி மெட்டல் இருக்கு. அண்ட் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலி, ரைட், இந்த ஹேலஜன் இருக்கு 17th குரூப்பா. ஸோ இப்போ ஹேலஜன் இருக்கு. ஸோ அப்போ ஆல்கலி மெட்டலும் ஹேலஜனும் சேர்ந்துச்சுன்னா அதான் என்னது, நமக்கு ஒரு அயானிக் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ இது நம்ம ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்கணும் அப்படின்னா ஆல்கலி மெட்டல் குரூப் 1 எலிமெண்ட் ஒன்று எடுத்துக்கலாம், தென் அதுக்கு அடுத்து குரூப் 17th எடுத்துக்கலாமா? அப்போ குரூப் 1 எலிமெண்ட் என்னதுப்பா, குரூப் 1 எலிமெண்ட் என்ன வேணாலும் எடுக்கலாம். ஆனா நமக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது யாரு, குரூப் 1ல சோடியம் தானே. குரூப் 1ல ஃபேமஸ் ஆனது சோடியம் அண்ட் குரூப் 17ல ஃபேமஸ் ஆனது குளோரின். ஓகே, ஸோ அப்போ அக்கார்டிங் டு த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம திரும்ப யூஸ் பண்ண போறோம். அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் என்னதுப்பா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் குரூப் 1 இருக்கிறதால இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தானே இருக்கும், சோடியம்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தானே இருக்கும், ஞாபகம் இருக்கா?
நேத்தானே பார்த்தோம், ரைட்? ஸோ அப்போ அடுத்து குளோரின். குளோரின்ல பாருங்க, குளோரின் 17th குரூப். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 7 எலக்ட்ரான்னு சொல்லிக்கலாமா? ரைட்டா? 1 2 3 4 5 6 7, ரைட்டா? ஸோ இதான் என்னது? குளோரினோட ரெப்ரசன்டேஷன். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, பட் குளோரின்ல நமக்கு 7 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ சோடியம்க்கு என்ன சான்சஸ் இருக்கு? எலக்ட்ரானை கெயின் பண்ற சான்சஸ் இருக்கா, லூஸ் பண்ற சான்சஸ் இருக்கா அப்படின்னா 2 சான்ஸுமே இருக்கு. ஒன்று என்ன பண்ணலாம், 7 எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம். ரெண்டுல எது ஈஸி? மோர் 7 எலக்ட்ரான் அத்தனை தடவை நம்ம ஆட் பண்றது ஈஸியா, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றது ஈஸியா? ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றது தான் ஈஸி. ஸோ என்ன பண்ணிடும், இந்த ஒரு எலக்ட்ரானை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் 1 எலக்ட்ரான் இங்கே நடந்திருக்கு. நடந்ததால சோடியம் என்ன பண்ணிரும், பிளஸ் சார்ஜை ஃபார்ம் பண்ணிரும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ சோடியம் பிளஸ் சார்ஜை ஃபார்ம் பண்ணிடுதுன்னு என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுதுன்னு அர்த்தம், ரைட்? தென் அதுக்கடுத்து குளோரின் என்ன பண்ணும், அதை கெயின் பண்ணிடும். ஸோ அப்போ கெயின் பண்ணதால ஆல்ரெடி அதுக்கு இருந்த எலக்ட்ரானை விட எக்ஸஸா இருக்கா, அதனால என்ன பண்றோம், நம்ம மைனஸ் சார்ஜ் போடுறோம். ஸோ அப்போ இதுதான் என்னது நமக்கு? அயானிக் பாண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ என்ன பண்ணுது, எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் லூஸ் 1 எலக்ட்ரான், எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் கெயின் 1 எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்ட் ஆகுறதால நமக்கு கெமிக்கல் பாண்டான அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. 2 சார்ஜஸ்க்கு நடுவில் அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ இதே மாதிரி நம்ம டைவேலண்ட் கூட பார்க்கலாம். ஸோ இது வந்து குரூப் 1 எலிமெண்ட் எடுத்திருக்கோமா, குரூப் 2 எலிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஷேர் ஆகும், ரைட்டா? ஸோ அதையும் பார்த்துடலாமா? ரைட், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே நம்ம அடுத்து குரூப் 2 எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, குரூப் 2 எலிமெண்ட் அதே மாதிரி குரூப் 17. ஓகே, ஸோ இப்போ குரூப் 2 எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்ல போகிறோம், குரூப் 2 எலிமெண்ட் இங்கே லைக் கால்சியம் சொல்லிக்கலாம். ஓகே, கால்சியம். இங்கே ஃபேமஸான குளோரினை எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அப்போ குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா தென் அதுக்கு எடுத்தீங்க கால்சியம்ல என்னப்பா இருந்திருக்கும், நமக்கு கால்சியம்ல 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்திருக்கும். குளோரின்ல பார்த்தீங்க அப்படின்னா குளோரின்ல நமக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், குளோரின்ல 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்திருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து என்னது, நமக்கு இந்த குளோரினால நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த குளோரினுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரானை தானே ஷேர் பண்ண முடியும். ஆனா கால்சியம்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்க, இன்னொரு குளோரினையும் எடுத்துக்க போறீங்க. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு குளோரினையும் எடுத்துக்க போறீங்க. ஸோ அப்பனாதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் 2 எலக்ட்ரான் பண்ணீங்க அப்படின்னா கால்சியம் என்ன பண்ணிரும் அப்படின்னா 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணதால 2 பிளஸ் இங்க 2 குளோரினும் என்ன பண்ணுது, 2 குளோரினும் என்னப்பா பண்ணுது, 2 டைம் இருக்கா? ஸோ அப்போ 2 டைம் என்ன பண்ணுது, 8 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ்ல வச்சுட்டு இருக்கிறதால இதுல நம்ம இப்படி போட்டுக்கலாமா, 2 டைம்ஸ்னு போட்டுக்கலாமா? ஸோ அப்போ 2 டைம்ஸ்னு போட்டுக்கலாம். மேல என்னது பாருங்க, 2 மைனஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ அப்போ 2 பிளஸ் 2 மைனஸ் கேன்சலா. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு CaCl2 அப்படின்னு ஃபார்ம் ஆகுமா? ஸோ அப்போ இதான் என்னது, நமக்கு அயானிக் பாண்ட், ரைட்? ஸோ அயானிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு புரியுதா? கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ன நடக்குது, நமக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது பிட்வீன் 2 ஆட்டம். ஓகே, ஸோ இப்போ 2 ஆட்டம்க்கு நடுவில் என்ன ஆகுதுப்பா, கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? சிம்பிளா? ஸோ அப்போ இது எதை வச்சு எழுதுறோம், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லலாம், ஆர்எல்ஸ் என்ன சொல்லலாம், நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி பார்த்தாலும் என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது கால்சியம்ல 2 இருக்கும், குளோரின்ல 7 இருக்கும். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? சிம்பிள் தானப்பா?
அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா? ரைட்டா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதான் என்னது அயானிக் பாண்ட். ரைட். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது? அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது லைக் சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ப்பா. அயானிக் காம்பவுண்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு பார்த்துருக்கீங்களா? சோடியம் குளோரைடு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? லைக் எவ்ரி ஒன் பார்த்துருப்பீங்க அப்படிதானே? ஸோ அப்போ அந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது என்ன நேச்சரில் இருக்கும் பார்க்குறதுக்கு? பார்த்தது இல்லையா நீங்கள்? எங்கே யூஸ் பண்ணுறீங்க? பார்த்துருக்கீங்க அப்படிதானே? எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுட்டில், ரைட்டா? ஸோ அப்போ டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ அப்போ சோடியம் குளோரைட் அப்படிங்கிறது நம்ம எந்த ஃபார்மேட்டில் பார்க்குறோம்? சாலிடாக பார்க்குறோமா, லிக்விடாக பார்க்குறோமா, அந்த மாதிரி கேட்குறேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம லைக் அயானிக் சாலிட், ஸோ அப்போ கிறிஸ்டல்ஸாக பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அப்போ கிறிஸ்டல்ஸாக பார்க்குறோம். ஸோ அதை தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன்? கிளியர்? இது புரிஞ்சுலப்பா? அயானிக் பாண்ட் இல்லைன்னா எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சா? ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதை ஹோல்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதில் நமக்கு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கிளியர்? ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி ஃபர்தராக ஸ்டடி பண்ணிடலாமா? ரைட். ஸோ இப்போ பாருங்க, ஃபேக்டர்ஸ் ஃபேவரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட். ஸோ இப்போ அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அப்போ அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா என்னதுப்பா? சிம்பிள். அயனைசேஷன் என்தால்பின்னா என்ன? the energy required to remove electron from isolated gaseous atom, ரைட்டா? அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னப்பா இருக்கும்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிளஸ் சார்ஜை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ அந்த பிளஸ் சார்ஜை நம்ம இங்கே என்னன்னு சொல்ல போகிறோம்? கேட்டையான்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அயனைசேஷன் என்தால்பிங்கிறது என்னது? நம்ம ப்ரொவைட் பண்ணுறது, ரைட்டா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நார்மலாக நடக்கிறத லோ அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ லோ அயனைசேஷன் என்தால்பி ஃபேவர் ஃபார் எதுக்கு? ஃபேவர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டையான். புரியுதா? ஃபார்மேஷன் ஆஃப் அப்போ கேட்டையான் ஃபார்மேஷனுக்கு யார் ஃபேவர் பண்ணுறா? அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அப்போ அயனைசேஷன் என்தால்பி டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகுதுப்பா? டவுன் த குரூப் நமக்கு டிக்ரீசஸ், ரைட்டா? ஸோ அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு அயனைசேஷன் என்தால்பி ஆப்வியஸ்லி நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஸ்மாலர் சைஸாக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமான எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். லார்ஜர் சைஸாக இருந்தது அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண தேவையில்லை? அதிகமான எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, ரைட்? ஸோ அப்போ இப்படி ஒரு ஆர்டர் எழுதலாம். ஆர்டர் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் இப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கு. தென் அதுக்கு அடுத்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அப்போ இங்கே எங்கப்பா நமக்கு அதாவது கேட்டையான் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஸோ இப்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க அயனைசேஷன் என்தால்பி லோவா இருக்கும்? சைஸ் பெருசா இருக்கும்போது. அப்போ சோடியம், மெக்னீசியம், அலுமினியம்ல சைஸ் யாருக்கு பெருசு? சைஸ் யாருக்கு பெருசுப்பா? லைக் நமக்கு சோடியமுக்கு தான் பெருசு. ஸோ அப்போ சோடியமுக்கு தான் மோர் ஃபேவர் எதுக்கு இருக்கும்? லோ அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, ஸோ அப்போ சைஸ் பெருசாக இருந்தால் லோ அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அப்போ என்னவா இருக்கும்? மோர் ஃபேவர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன்? கிளியர்? ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது பீரியட், அப்படி தானே? பீரியட். ஸோ இப்போ பீரியாடிக் டேபிளில் பீரியட் வைஸாக இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட் அக்ராஸ் த பீரியட் டிக்ரீஸ் ஆகும், ரைட்?
இது பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் அப்படிங்கிறது நமக்கு என்னது குரூப். ஓகே, ஸோ அப்போ டவுன் த குரூப் என்ன ஆகுது, நமக்கு சைஸ் அதிகமாகுது. அப்ப சைஸ் அதிகமாயிட்டே போகுதுப்பா. அப்ப சைஸ் அதிகமாயிட்டே போகும்போது அயனைசேஷன் என்தால்பி லோ ஆகுமா? ஸோ அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். ரைட்டா? ஸோ இப்போ கேட்டையானோட ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது நமக்கு எதுக்குப்பா ஃபேவரா இருக்கு, formation of cation. Did you understand? Then அதுக்கு அடுத்து electron affinity அப்படிங்கிறதும் நமக்கு என்ன பண்ண போகுது, ஃபேவரா இருக்க போகுது. அது என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இது புரிஞ்சா அடுத்து electron affinity போயிடலாம்ல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்னது, electron affinity. ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டிப்பா. ஸோ அப்போ அயனைசேஷன் என்தால்பிங்கிறது எலக்ட்ரானை லூஸ் பண்ற ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ற ப்ராசஸ், அப்படிதானே? ஸோ இப்போ த டெண்டன்சி டு அட்ராக்ட், அப்படிதானே? ஸோ அந்த டெண்டன்சி டு அட்ராக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அஃபினிட்டின்னு சொல்லுவோம். ரைட்டா? எலக்ட்ரான் அஃபினிட்டி இதை பத்தி தெளிவா நம்ம தேர்ட் சாப்டர்ல தனியாவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒன்னுக்கும் இந்த ரெண்டுக்கும் தனித்தனியா போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னதுப்பா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஆக்சுவலி எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பொறுத்து தான் நம்ம என்ன பண்றோம் இங்க லைக் அஃபினிட்டி அப்படிங்கிறத சொல்றோம். ஆக்சுவலி எலக்ட்ரான் கெயின் என்தால்பிங்கிறது என்னது, மோர் நெகட்டிவ் என்தால்பி அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்டா? மோர் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், வெரி ஸ்மால் வேல்யூல என்ன பண்ணிடணும், எலக்ட்ரானை கெயின் பண்ணிடணும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த வெரி ஸ்மால் வேல்யூவை நம்ம இங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ மோர் நெகட்டிவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி favored for என்னது, formation of anion. okay, formation of anion. did you understand? everyone clear? so அப்போ low ionization enthalpy இருக்கணும், high negative electron gain enthalpy இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஹை நெகட்டிவ்னா என்னதுப்பா, அது வெரி ஸ்மால் வேல்யூ, புரிஞ்சுக்க முடியுதுல்ல? ஸோ அப்போ அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. ஓகே, பாசிட்டிவா இருந்ததுன்னா தான் என்ன பண்ணணும், நம்ம எனர்ஜியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஹை நெகட்டிவ் இல்லைன்னா மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் ஆனயானுக்கு ஃபேவரா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு இங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின். ஓகே, ஸோ இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின், தென் அதுக்கு அடுத்து தென் என்ன சொல்லலாம், குளோரின் ஃப்ளூரின் புரோமின் அயோடின். ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் டைரெக்டாக எழுதுறேன். ஸோ இப்போ டைரெக்டாக எழுதும் போது என்ன ஆகுது, நமக்கு லைக் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் இதில் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி யாருக்கு பாருங்க, மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அதாவது யார் இங்கே ஈஸியாக எலக்ட்ரானை கெயின் பண்ணுவா, நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு நமக்கு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ அப்போ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனுங்கிறது ஸ்டேபிள். அப்போ நம்ம இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்ல பார்த்துருந்தோம். ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், எலக்ட்ரானை அது கெயினே பண்ணாது. ரைட்டா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் என்ன பண்ணும், அதிகமாகவே கெயின் பண்ணும். ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் என்ன பண்ணும், நல்ல எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ரைட்டா? ஸோ அப்போ அக்ராஸ் அ பீரியட் நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும். ரைட்? பட் டவுன் த குரூப் நமக்கு டிக்ரீசஸ். பட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியா இருக்கிறதால
ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோமா, ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஸ்மாலர் சைஸு அண்ட் தென் என்னது எலக்ட்ரானோட ரிப்பல்ஷன். ஸோ இப்போ ஃப்ளூரின்ல அந்த ஸ்மாலர் சைஸ், அதாவது அந்த 2s2p ஆர்பிட்டாலுக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃப்ளூரினை பார்க்குறோம். ஸோ அப்போ ஸ்மாலர் சைஸா இருக்கிறதாலையும் உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸோட ரிப்பல்ஷனாலையும் நமக்கு என்ன ஆகுது, ஃப்ளூரினை விட குளோரினுக்கு மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கு. ஸோ அப்போ அதனால தான் என்ன பண்றோம், ஃபார்மேஷன் டெண்டன்சில கூட நம்ம சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு அப்படின்னு குளோரைடு என்ன பண்ணியிருந்தோம், எடுத்திருந்தோம். ஏன்? ஸோ இப்போ குளோரைடுக்கு மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கு. அப்போ எங்க மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கோ அதுதான் மோர் ஃபேவரபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஆனயான். அதுக்கடுத்து எங்க லோ அயனைசேஷன் என்தால்பி இருக்கோ அதுதான் என்னது, ஃபேவர்டு ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டயான். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து என்னது, 2 ஃபேக்டர்ஸ். இன்னும் ஒன்னே ஒன்று முக்கியமான ஃபேக்டர் பார்க்க போறோம். ஸோ அதை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபேக்டர் என்ன, போயிடலாமா, நெக்ஸ்ட் போயிடலாமா, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஃபேக்டர். ஸோ இது நம்ம லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே ஓகே ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜி, ரைட்டா. ஸோ இப்போ இந்த லாட்டிஸ் எனர்ஜினா என்னது சார் அப்படின்னு டவுட் இருக்கும், ரைட். ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜினா என்னன்னு டவுட் இருக்கும். ஸோ இப்போ இங்க நம்ம பார்க்கறது என்னதுப்பா, இங்க நம்ம பார்க்கறது ஒரு அயானிக் காம்பவுண்ட், லைக் சால்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்க, சால்ட் கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ சால்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு தான். அப்போ இந்த சோடியம் குளோரைடு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பார்க்கறதுக்கு நமக்கு கிறிஸ்டல்ஸ் தான் இருக்குமா. அப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு 3 டைமென்ஷனலாக இருக்கும். அதாவது ஒரு கியூப் எடுத்து இந்த மாதிரி ஒரு கியூப் வரைஞ்சிட்டு இதை நம்ம 3 டைமென்ஷனலாக இந்த மாதிரி மாற்றினோம்னா நிறைய கியூப் வர்ற மாதிரி இப்படி கொண்டு வர முடியும். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க, இமேஜின் பண்ண முடியுதான்னு. சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு இதை பற்றி ஓரளவுக்கு ஐடியாஸ் இருக்கும். ஸ்டேட் போர்டில் மட்டும் வச்சிருக்காங்க சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி. இதை பார்க்கறதுக்கு இங்க ஒரு கியூபு, அடுத்து இங்க பின்னாடி ஒரு கியூபு, இங்க அப்படியே ஒரு 8 கியூப் வச்ச மாதிரி தெரியுதா. இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ல தான் என்ன பண்ணும், நமக்கு நமக்கு Na பிளஸ் Cl மைனஸ்ன்னு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, இங்க Na பிளஸ் இருந்ததுன்னா இங்க Cl மைனஸ், இங்க Na பிளஸ் இருந்ததுன்னா இங்க Cl மைனஸ், அப்படியே என்ன பண்ணும், இந்த மாதிரி 3 டைமென்ஷனலா என்ன பண்ணும், மாறி மாறி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நமக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ கிறிஸ்டல் லாட்டிஸ்னா என்ன சார்னா இதுதான், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் இந்த கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, இதை தான் நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இந்த கியூபிக் யூனிட்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்றோமா. அப்போ இந்த ஒரு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ல உள்ள Na பிளஸும் Cl மைனஸும் நமக்கு அப்படி ஸ்டேபிளா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு எனர்ஜியை லூஸ் பண்ணும்பா. அந்த எனர்ஜிக்கு பேரு தான் என்னது, லாட்டிஸ் எனர்ஜி. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம 1 மோல் ஆஃப் Na பிளஸும் 1 மோல் ஆஃப் Na பிளஸும் 1 மோல் ஆஃப் Cl மைனஸும் நமக்கு என்ன ஆகுதுப்பா, Cl மைனஸும் கம்பைன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ கம்பைன் ஆகும்போது என்ன பண்ணும், பிளஸும் மைனஸும் என்ன ஆகும்பா, அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகிட்டு இங்கே என்னதான் நம்ம தனித்தனியாக மோல்ஸ் எடுத்தாலும் ஃபார்ம் ஆகுறது என்னது, NaCl அப்படிங்கிற 1 மோல் தானே ஃபார்ம் ஆகும், ரைட்டா. ஸோ என்னதான் நம்ம 2 எடுத்தாலும் இங்கே ஃபார்ம் ஆகுறது மாலிக்யூலா இருக்கிறதால அதுவும் 1 மோல் தானே. அப்போ என்ன பண்ணுது, ஒரு ஸ்டேபிளா ஃபார்ம் ஆகுதா. அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன பண்ணும், லோவர் எனர்ஜிக்கு போயிடும். அப்போ லோவர் எனர்ஜிக்கு போகும்போது இங்க என்ன பண்ணிடும், ப்ராடக்ட் சைட் சம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும், ரைட்டா. ஸோ அப்போ ஒரு கெமிக்கல் பாண்டு ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுது, லோவர் எனர்ஜிக்கு போகுதுன்னு பார்த்துருந்தோம். அப்போ இங்க ரிலீஸ் பண்ற இந்த எனர்ஜி தான் நம்ம இது ஒரு லாட்டிஸை ஃபார்ம் பண்றதால, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸை ஃபார்ம் பண்றதால இந்த எனர்ஜிக்கு பேர் என்னது, நமக்கு
லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ இந்த லாட்டிஸ் எனர்ஜி வச்சே பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் கிளாஸஸ்லாம் நமக்கு பாண்ட்லாண்டே லாட்டிஸ் எனர்ஜி கேல்குலேஷன்லாம் நமக்கு பெரிய ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, ஸோ பெரிய ஈக்குவேஷன்னா அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் வரும். பட் இங்கே நம்ம அந்த கான்ஸ்டண்ட்டை பார்க்க போகிறதில்ல. இந்த லாட்டிஸ் எனர்ஜி எப்படி ஃபேவர்டாக இருக்குது நமக்கு லைக் அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ லாட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறத யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ யூங்கிறது என்னது? லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ இப்போ ஆக்சுவலி யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருக்கீங்களா? ஸோ அதில் உள்ள லாட்டிஸ் எனர்ஜியை மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அப்போ லாட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறது ஈக்குவல் டு போட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் வரும். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரொபோஷனாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸுங்கிற சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜிக்கு சார்ஜ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். தென் அதுக்கடுத்து சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இல்லைனா ரேடியஸ்னு சொல்லிக்கலாம். சைஸ் இல்லைனா ரேடியஸ். ஸோ அப்போ Q1 Q2 by R அப்படிங்கிற அந்த ஃபார்மட் தெரியுதா? லைக் எனர்ஜிக்குள்ள ஃபார்மட் அப்படிங்கிறது தெரியுதாப்பா? இது அதாவது 1/4πε0. அதுக்கடுத்து என்னது? Q1 Q2 by R அப்படிங்கிற மாதிரி ஃபார்மட் வருங்கிறதுலாம் தெரியும்ல. லைக் அதை வச்சு தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ரைட், அப்போ சார்ஜஸ்க்கு லாட்டிஸ் எனர்ஜி என்னவாப்பா இருக்கும்? நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லாட்டிஸ் எனர்ஜி நமக்கு என்ன ஆகும்? லாட்டிஸ் எனர்ஜி என்ன ஆகும்பா? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ சைஸ் என்னவா இருக்கணும்? சைஸு ஸ்மாலர் சைஸாக இருக்கணும். ஸோ அப்போ ஸ்மாலர் சைஸாக இருந்தால் தான் நமக்கு லாட்டிஸ் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆகிருக்கும். ரைட், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் மெயின். ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். ரைட்டா? ஸோ அப்போ இதை மட்டும் நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாட்டிஸ் எனர்ஜிக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், சைஸுங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஏன்னா இப்படி கூட எழுதிக்கலாம். லாட்டிஸ் எனர்ஜி ஸோ இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சைஸ். ரைட்டா? அப்போ சொல்லிடலாமாப்பா? சைஸ் வந்து உங்களுக்கு பெருசா இருந்தா டெண்டன்சி அதிகமா இருக்குமா? அதாவது அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு. சைஸு ஸ்மாலரா இருந்தா டெண்டன்சி அதிகமா இருக்குமா அப்படின்னா ஸ்மாலர் சைஸுக்கு தான் லாட்டிஸ் எனர்ஜி அதிகம். அப்போ எந்த அளவுக்கு எனர்ஜியை வெளியில விட்டுருதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? மோர் ஸ்டேபிள் அயானிக் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? தென் அதுக்கடுத்து சார்ஜ்ப்பா. ஸோ இப்போ சார்ஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் என்னவா இருந்திருக்கணும்? சார்ஜ் அப்படிங்கிறது பெருசா இருந்திருக்கணும். ஸோ அப்போ நல்ல கிரேட்டர் மேக்னிடியூட் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும்? நல்லா என்ன பண்ணும்ப்பா? நமக்கு லாட்டிஸ் எனர்ஜியை வெளியில விடும். ஸோ அப்போ என்ன பண்ணும்? அது ஒரு நல்ல அயானிக் காம்பவுண்டா இருக்கும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ 3 ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபேவர்ட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதில் இந்த லாட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அடுத்த லெவல் பார்த்துருக்கோம். ஸோ புரியுதா? ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜிக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த சார்ஜஸையும் சைஸையும் வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்குறோம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ ஒரு நல்ல அயானிக் காம்பவுண்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன இருந்திருக்கணும்ப்பா? சைஸ் ஸ்மாலராக இருக்கணும், சார்ஜ் கிரேட்டராக இருக்கணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபேவர்டாக இருக்குன்னு தென் இதுக்கு எடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோவர் கிளாஸஸ்லேயே இது கூட படிச்சிருப்பீங்க. என்னது? ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னது? ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்னா என்ன சார் அப்படின்னா லைக் இந்த அயானிக் காம்பவுண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஸோ அப்போ இந்த அயானிக் காம்பவுண்டோட நேச்சரை தான் நம்ம ஃபிசிக்கலாக சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தரோட ஃபிசிக் அப்படின்னா என்னது? நம்மளோட பாடியை பற்றி சொல்கிற மாதிரி இங்கே அயானிக் காம்பவுண்டை பற்றி என்ன பண்ணுறோம்? நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்ட் பார்க்கறதுக்கு என்னவா இருக்கும்? லைக் நீங்கள் சோடியம் குளோரைடே நல்லா இமேஜின் பண்ணுங்கள். சோடியம் குளோரைடே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நமக்கு பவுடர் மாதிரி இருக்கும்.
ஆனால் இந்த கல் உப்பு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுது, நல்லா ஒரு காம்பேக்டாக பேக் ஆகிருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு இந்த லேட்டிஸ் எனர்ஜியில் கூட இந்த பிக்சரில் காமிச்சிருப்பேன், புரியுதா? ஸோ அப்போ இந்த சார்ஜஸ் என்ன பண்ணுது, ஒரு சார்ஜ் இங்கே இருக்கும், இன்னொரு சார்ஜ் அந்த பக்கத்தில் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும், நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ், ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ், அப்படியே என்ன பண்ணும், நமக்கு ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும், ரைட்? தென் அதுக்கு அடுத்து இங்கே பக்கத்தில் ப்ளஸ் சார்ஜை வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது. ஸோ அப்போ மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ், மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சார்ஜஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், இப்படி பக்கத்தில் இருக்கும். இங்கேயே கூட பிக்சர் போடும்போது போட்டிருப்பேன், ரைட்? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் என்ன, ஸோ இங்கே இருக்கிறது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரைட்டா? அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதால இந்த மாதிரி தான் என்ன பண்ணும், நமக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து நமக்கு அரேஞ்ச் ஆகும். இதை இன்கேஸ் நீங்கள் எப்படி லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிருப்பா, ரிப்பல்ஷன் நடந்துரும். ஓகே, ஸோ இப்போ ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும், ப்ளஸும் பக்கத்தில் வந்தா, இல்லைனா மைனஸும் பக்கத்தில் வந்தா ரிப்பல்ஷன் நடக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி ரிஜிடா ஒரு சார்ஜுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதால இந்த காம்பவுண்டோட ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு ஹார்டாகவும் பிரிட்டிலாகவும், தென் அதுக்கு அடுத்து என்ன சொல்லிக்கலாம், ஹார்டு பிரிட்டில், தென் இது பார்க்கறதுக்கு எப்படிப்பா இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு கியூபிக் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? ஸோ அந்த கல்லூப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக அதை தான் பவுடர் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பவுடரையும் நீங்கள் டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் என்னவா தான் இருக்கும், நமக்கு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கும். கியூப்னா என்னது, லைக் அது ஒரு ரிஜிடான ஒரு ஃபார்ம், ஓகேவா? ஸோ இப்போ கியூபிக் லாட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பிசிக்கல் ஸ்டேட் படி பார்த்தா கிறிஸ்டலின் ஸோ அதுக்கு அடுத்து ஹார்டு அண்ட் பிரிட்டிலா இருக்கும். ஓகே, ஸோ பிரிட்டில் அப்படின்னா என்னதுப்பா, பிரிட்டில்னா என்னது, ஹார்டாக தான் இருக்கும், பட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை பிரேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த பிரேக் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? தென் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் என்னவாப்பா இருக்கும், ஸோ இப்போ பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் இது ஆக்சுவலாக ஒரு ரிஜிடு சாலிடாக இருக்கிறதால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்டாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஹை பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ ரெண்டுமே என்னவா தான் இருக்கும், ஹையாக தான் இருக்கும், ஓகேவா? டியூ டு ரிஜிடிட்டி, ரைட்? ஸோ இப்போ ரிஜிடிட்டினா என்னது, அந்த ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகிருக்கிறது. கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்டா? தென் அதுக்கு அடுத்து கண்டக்டிவிட்டி சொல்லலாமா? கண்டக்டிவிட்டி, அப்போ கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் ஸ்டேட்ல என்ன பண்ணாது, சாலிட் ஸ்டேட்ல நமக்கு என்ன பண்ணாது, டு நாட் கண்டக்ட், ஓகேவா? ஸோ இப்போ சாலிட் ஸ்டேட்ல டு நாட் கண்டக்ட். ரைட்? அப்போ எப்போ சார் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மால்டன் ஆர் ஆக்வஸ் ஸ்டேட். ஓகே, மால்டன் ஆர் ஆக்வஸ் ஸ்டேட். அப்போ மால்டன் இல்லைனா ஆக்வஸ் ஸ்டேட்ல என்ன பண்ணும்பா, அதில் அயான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் அயான் என்ன பண்ணும், இந்த அயானிக் காம்பவுண்ட் வில் கண்டக்ட். ஓகே,
ஸோ அப்போ ஏன் கண்டக்ட் பண்ணுது? presence ஆஃப் அயான். அயான்ஸ். ஓகே, ஸோ அப்போ அயான்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி லைக் ஏதாவது ஒரு மெல்ட் ஆன மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் என்ன பண்ணும்? அயான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இங்கே தான் கண்டக்ட் பண்ணும். அடுத்து சாலிட் ஸ்டேட்ல நமக்கு ரிஜிடா இருக்கும். இந்த இருக்குல்ல, இங்கே கொடுத்துருக்கிறதே ஆக்சுவலாக என்னது? ஒரு சாலிட் ஸ்டேட் தான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுது? அப்படி ரிஜிடா இருக்கும்போது சார்ஜஸ் என்ன பண்ணுது? மூவ் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணும்? அயான்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் அதுக்கடுத்து ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, அயானிக் ரியாக்ஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயானிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது லைக் நமக்கு இங்கே சார்ஜஸ் இருக்கா? ஸோ அப்போ சார்ஜஸ் இருக்கிறதால இப்போ நம்ம சோடியம் குளோரைடு எடுத்து சில்வர் நைட்ரேட் இருக்குல்ல, AgNO3, இது கூட போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சோடியம் குளோரைடு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாலும் கலர்லெஸ்ஸாக இருக்கும். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாலும் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, சில்வர் குளோரைடு அப்படிங்கிற ஒயிட் precipitate அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது என்னது? ரிமைனிங் இருக்கிறது சோடியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆயிருக்குமா? சோடியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷனாக இருக்குது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அயானிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? என்ன ரியாக்ஷன்ப்பா? ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, did you understand? everyone clear? ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்னது? அயானிக் ரியாக்ஷன் மீன் பண்றதுக்கு மீனிங் என்னப்பா? அது நமக்கு ஃபாஸ்டஸ்டா இருக்கு அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது. கிளியர்? did you understand? ரைட்டாப்பா? புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கோவலன் காம்பவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கும்? லைக் ஆர்கானிக்லாம் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஆர்கானிக்லாம் என்ன ஆகும்? ஒரு இடத்துல பாண்டு பிரேக் ஆகணும், இன்னொரு இடத்துல அந்த பாண்டு என்ன ஆகணும்? பாண்டு ஃபார்ம் ஆகணும். ரைட்டா? ஸோ அப்போ அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து என்ன பண்ணும்? ஒரு இடத்த அட்டாக் பண்ணி பிரேக் பண்ணி விடும், இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணும்? அதை அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது என்னது? மாலிகுலார் ரியாக்ஷன் சொல்லுவோம். அது கோவலன் காம்பவுண்ட்ல நடக்கும். ஆனால் அயானிக் காம்பவுண்ட்ல இம்மிடியேட்டா ஃபாஸ்டா நடக்கும். ஸோ அதை தான் அயானிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுச்சா? இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சுச்சா? அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயானிக் காம்பவுண்ட்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா, அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அயானிக் compounds are non-directional. அப்ப நான் டைரக்ஷனல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நான் டைரக்ஷனல்னா சிம்பிள். ஓகே, ஸோ இங்க என்ன ஆக்ட் ஆகுதுப்பா? இங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நமக்கு? லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. ரைட்டா? அப்போ இந்த டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆல் ஓவர் த்ரூ அவுட்டா நமக்கு மொத்த மாலிகுலுக்கும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நமக்கு நான் டைரக்ஷனல் சொல்றோம். ஆக்சுவலி டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? இந்த இடத்துல இப்படி தான் செக் பண்ண முடியும்னு சொல்லலாம். பட் இங்க ஆல் ஓவரா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுது? நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதால இங்க நமக்கு நான் டைரக்ஷனல். ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எங்க எடுத்து பார்த்தாலும் என்ன பண்ணும்? ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு சிமிலரா இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நான் டைரக்ஷன் சொல்றோம். ஆனா கோவலன் பாண்ட்ல இது அப்படியே என்னவா மாறிடும்? டைரக்ஷனலா மாறிடும். புரியுதா? ரைட்டா? ஸோ அயானிக் காம்பவுண்ட்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோதையும் நம்ம பார்க்குறோம். கிளியர்? ஸோ அடுத்த ஃபேக்டர். ஸோ அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட்டா? ஸோ ஃபேக்டர்ல கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலியபிலிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சாலியபிலிட்டி. அப்போ சாலியபிலிட்டிப்பா. அப்போ சாலியபிலிட்டிக்கு நம்ம என்ன சொல்லிக்கலாம்? சாலியபிலிட்டியில
மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அயானிக் காம்பவுண்டாக இருக்கா. ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்டுக்கு சார்ஜஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ சார்ஜஸ் இருக்கிறதால we have two solvent. ஓகேவா. ஸோ அப்போ சால்வெண்ட் அப்படின்னா என்னதுப்பா, இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட்னாலும் டிசால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றது பேரை தான் என்னது, சால்வெண்ட். ஓகே. ஸோ இப்போ சால்வெண்ட்னா எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? சால்வெண்ட்னா எதை நம்ம சால்வெண்ட்னு சொல்லுவோம்? சால்வெண்ட்னா எதை சொல்லுவோம்? எஸ், உங்களுக்கு தெரிஞ்சது தான். எதை சால்வெண்ட்னு சொல்லுவீங்க? சால்வெண்ட் அப்படின்னா வாட்டருங்கிறது சொல்லுவோமா. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது என்னதுப்பா, யூனிவர்சல் சால்வெண்ட். ரைட்டா. ஸோ அந்த சால்வெண்ட்டுக்கும் நம்ம திரும்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா போலார் சால்வெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த அயானிக் காம்பவுண்டுக்கு சார்ஜ் இருக்கிறதால அந்த மாதிரி போலார் சால்வெண்ட்ல தான் என்ன ஆகும், நமக்கு டிசால்வ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்ட் dissolves in polar solvent. ஓகே. ஸோ போலார் சால்வெண்ட்ல தான் என்ன ஆகுது, டிசால்வ் ஆகுது. ஏன் சார் நான் போலார்ல டிசால்வ் ஆகாதா அப்படின்னு கேட்டா, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் இருக்குல்ல, அதாவது தெர்மோகோல நம்ம பெட்ரோல்ல போடும்போது என்ன ஆகும், டிசால்வ் ஆகும். பார்த்துருக்கீங்களா யாராவது? பெட்ரோல்ல டிசால்வ் ஆகும், ஆனா வாட்டர்ல என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு ரீசன் என்ன, அது புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்போ பெட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட், அது வந்து என்னது, நான் போலார் காம்பவுண்ட். ஓகே. அப்போ நான் போலார் காம்பவுண்ட் அப்படிங்கிறது நான் போலார் சால்வெண்ட்டை என்ன பண்ணிரும், நமக்கு டிசால்வ் பண்ணிரும். பட் இங்க நமக்கு அயானிக் காம்பவுண்ட்ல சார்ஜஸ் இருக்கிறதால அதை லைக் நம்ம என்ன சொல்லலாம், போலார்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த போலார்ல பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, போலார் சால்வெண்ட் தான் நமக்கு என்ன ஆகும், டிசால்வ் பண்ண முடியும். ரைட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, போலார் சால்வெண்ட் தான் அந்த அயானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணுது. ஸோ போலார் சால்வெண்ட்னா லைக் என்னதுப்பா, வாட்டர். ஓகேவா. ஸோ அப்போ வாட்டர் வச்சு என்ன பண்றோம், நம்ம டிசால்வ் பண்றோம். அப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டருக்குள்ள சோடியம் குளோரைடை போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு பாருங்க, Na+ அயான்ஸ் இருக்குல்ல, இந்த Na+ அயான்ஸ் பக்கத்துல என்ன பண்ணிடுது, இந்த O- அப்படிங்கிறது வந்துடுது. ஓகேவா. இந்த O- அப்படிங்கிறது லைக் நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் மாலிக்யூல்ல இருந்து சரவுண்டடா இருக்கு. ஸோ இப்போ Na+ எல்லாம் சுத்தி என்ன பண்ணுது, இந்த மாதிரி வாட்டர்ல உள்ள O- அப்படிங்கிறது அட்ராக்ட் பண்ணுது. புரியுதா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, Na+ மட்டும் தனியா வெளி பிரிச்சிருது. தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து இன்னொன்று என்ன இருந்திருக்கும், Cl- இருந்திருக்குமா. ஸோ Cl- அப்படிங்கிறது நடுவில் இருக்கும்போது என்ன பண்ணுதுப்பா, H+ அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்த சரவுண்ட் பண்ணுது. இது பக்கத்துல இப்படி சரவுண்ட் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ H+ அப்படிங்கிறது என்ன ஆகுது, இந்த மாதிரி நமக்கு சரவுண்ட் ஆகுது. Did you understand everyone? Clear? So வாட்டர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு போலார் காம்பவுண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த போலார் காம்பவுண்ட் என்ன பண்ணும், இந்த மாதிரி சோடியம் குளோரைடை நம்ம போடும்போது இப்படி என்ன பண்ணிடுது, லைக் அதுலேயே ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ்னு இருக்கிறதால அது என்ன பண்ணிடுதுப்பா, எப்படி ரெண்டு ஆட்டமையும் நமக்கு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிடுது. அப்போ இப்படி செப்பரேட் ஆயிடுச்சுன்னா நல்லா டிசால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. புரியுதா. ஸோ இப்போ நல்லா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா சாலிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கா. ஸோ அப்போ இதனால தான் என்ன பண்ணுது, போலார் சால்வெண்ட் டிசால்வ்ஸ் அயானிக் காம்பவுண்ட். கிளியர். ஸோ இப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ்ட் இன் போலார் சால்வெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துருக்கோம். கிளியர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிஒன்? கிளியர். தென் அடுத்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிபிலிட்டியில் நம்ம ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்லலாம்ப்பா. ஸோ இப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி அதுவும் இந்த சாலிபிலிட்டியில் உள்ளதான். ஓகேவா. ஸோ இப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி இல்லை, அந்த ஹைட்ரேஷன் எனர்ஜி கூட நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், போலார் அப்படிங்கிறதுல என்ன ஆகும், அயானிக் காம்பவுண்ட் டிசால்வ் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சாலே போதும். ரைட். ஸோ அப்போ நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து பார்க்கலாம்.
கிளியர்? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது புரியுதா? ரைட்டா? ஸோ ஜஸ்ட் என்னது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். அடுத்து அதோட பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அடுத்து கண்டக்டிவிட்டி அண்ட் தென் அயானிக் ரியாக்ஷன், வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் பண்ணுது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தென் அதுக்கு அடுத்து சாலியபிலிட்டி அப்படிங்கிறது போலார் சால்வன்ட்ல என்ன ஆகுது, நமக்கு டிசால்வ் ஆகுது. கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்டாப்பா? புரிஞ்சுக்க முடிஞ்சா? அடுத்து போயிடலாமா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலியபிலிட்டி. ஸோ எப்பவுமே நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் போடுவோம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஈஸியாக என்ன பண்ண முடியும், உங்களால் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சொல்ல முடியும். ரைட்? ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் நம்ம டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ அப்போ டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய சால்வெண்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? அப்போ எந்த சால்வெண்ட்டுக்கு எந்த சால்வெண்டால இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் அயான்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியுமோ, சாரி, ஸோ இப்போ எந்த காம்பவுண்டால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே? புரியுதாப்பா? டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன? ஸோ இந்த காம்பவுண்ட் நியூட்ரலைஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான். ஓகே? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான். அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம லைக் எப்சிலான்னு சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ இப்போ எப்சிலான். ஸோ அப்போ இந்த எப்சிலானோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டரா இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும், நல்ல ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம்ப்பா, எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லலாம். ஸோ இப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமாகுது. ஸோ அப்போ சாலியபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலியபிலிட்டி தானே? ரைட்டா? ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சாலியபிலிட்டி. ஓகே? ஸோ அப்போ எப்சிலான். ஓகே? அப்போ இதுக்கு எதுக்கு மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வாட்டரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஏடி இருக்கும். ஓகேவா? இருக்கிறதுலே லோவா யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H6. அப்படின்னா என்னதுப்பா, பென்சீன் ரிங். ரைட்டா? ஸோ இப்போ பென்சீன் ரிங் அப்படின்னா என்னது, ஆர்கானிக். ரைட்டா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.1 இந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்போ இருக்கிறதுலே ஹையா இருக்கிறது யாருக்கு, ஒரு போலார் காம்பவுண்டுக்கு இருக்கு. இருக்கிறதுலே லோவா இருக்கிறது நான் போலார். கிட்டத்தட்ட இது என்னது, நமக்கு கோவலன்ட் காம்பவுண்ட். ரைட்டா? அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமா இருந்ததுன்னா சாலியபிலிட்டி நமக்கு என்ன ஆகும், அதிகமாகும். புரியுதா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்க முடியுதாப்பா? அவ்வளவுதான். தென் இது ஒரு ஃபேக்டர் சாலிபிலிட்டியில. தென் அதுக்கடுத்து நமக்கு தெரிஞ்ச லாட்டிஸ் எனர்ஜி அண்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி, அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. ரைட்டா? லாட்டிஸ் எனர்ஜி அண்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி. ரைட்டா? ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜி அண்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி இதை பொறுத்து என்ன பண்ண போறோம், நம்ம சாலியபிலிட்டி சொல்ல போறோம். ஓகே? ஸோ அப்போ சாலியபிலிட்டி, அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் லாட்டிஸ் எனர்ஜிக்கு எப்படிப்பா இருக்கும், லாட்டிஸ் எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா,
ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜி நமக்கு வந்து லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதிகமாக என்ன பண்ணுது? நமக்கு காம்பவுண்ட்ஸை வெளியில விடுது. அதாவது எனர்ஜி என்ன பண்ணுது? வெளியில விடுது. ஓகே, அப்போ சாலிபிலிட்டி என்ன ஆகும்? சாலிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு டிசால்வ் ஆகும். ஏன்னா அது வந்து ரிஜிடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ரிஜிடா இருக்கிறதுக்கு தான் நமக்கு லாட்டிஸ் எனர்ஜி என்னவா இருந்திருக்கும்பா? அதிகமாக இருந்திருக்கும். அப்படிதானே? நம்ம லாட்டிஸ் எனர்ஜினா என்னன்னு பார்த்துட்டு வந்தோம்ல, ப்ளஸும் மைனஸும் கம்பைன்ட் ஆகி ரொம்ப ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் நம்ம லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ அதிகமான எனர்ஜி வெளியில் விட்டு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணியிருக்கும்? ரொம்ப ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருந்திருக்கும். ரைட்டா? அப்போ லாட்டிஸ் எனர்ஜிக்கு சாலிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ லாட்டிஸ் எனர்ஜி என்னவா இருந்திருக்கணும்ப்பா? கம்மியாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ லாட்டிஸ் எனர்ஜி கம்மியாக இருந்தால் சாலிபிலிட்டி என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி இன்க்ரீசஸ். புரியுதா? அப்போ லாட்டிஸ் எனர்ஜினா என்னது நமக்கு? அது எந்த அளவுக்கு எனர்ஜியை வெளியில விட்டுட்டு மோர் ஸ்டேபிளா மாறி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிளா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? லெஸ் ஸ்டேபிளா இருந்தால் தான் நமக்கு சாலிபிலிட்டி அப்படிங்கிறது வரும். கிளியர்? ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து என்னது? லாட்டிஸ் எனர்ஜி. தென் அதுக்கு அடுத்து ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ இப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி வச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஹைட்ரேஷன் எனர்ஜி. அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ ஹைட்ரேஷன் அப்படின்னாலே என்னதுப்பா? ஹைட்ரேஷன் அப்படின்னாலே நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ அப்போ ஹைட்ரேஷன் பண்ணும்போது சாலிபிலிட்டி அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வாட்டரில் போட்டோன்னே என்ன ஆச்சுப்பா? நமக்கு வாட்டரில் போட்டோடனே நமக்கு Na ப்ளஸ்ஸை என்ன பண்ணுச்சு? O மைனஸ் எல்லாம் சரவுண்ட் பண்ணுச்சு. Cl மைனஸை H ப்ளஸ் எல்லாம் சரவுண்ட் பண்ணுச்சு. இதுதான் என்னது? நமக்கு ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துருந்தோம்ல, ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்ட் என்ன பண்ணுது? டிசால்வ்ட் இன் போலார் காம்பவுண்ட். ரைட்டா? ஸோ ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருந்ததுன்னா சாலிபிலிட்டி என்னவா இருக்கும்? நமக்கு நல்லா இருக்கும். கிளியர்? ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் புரிஞ்சுச்சா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து தேர்ட் ஃபேக்டர் போயிடலாமா? ஸோ இப்போ தேர்ட் ஃபேக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அந்த தேர்ட் ஃபேக்டரை நல்லா பார்த்துக்கோங்க. அது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஃபேக்டர் போயிடலாம். ஸோ இப்போ அந்த தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம சைஸ் ஆஃப் த அயான் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, சைஸ் ஆஃப் த அயான். இந்த சைஸ் ஆஃப் த அயான்ல நமக்கு மேஜர் ரோலை பிளே பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல். என்ன ரூல் ஞாபகம் இருக்கா? எந்த ரூலை வச்சு நம்ம மேஜராக நம்ம வந்து லைக் இந்த சாலிபிலிட்டிஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த காம்பவுண்டோட நேச்சரை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ சைஸ் ஆஃப் த அயான்ல மேஜர் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஜான்ஸ் ரூல். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபஜான்ஸ் ரூல் தான் என்ன பண்ணுதுப்பா? சைஸ் ஆஃப் த அயான்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரூல் என்னது? ஃபஜான்ஸ் ரூல். ஸோ இப்போ ஃபஜான்ஸ் ரூல்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம என்னதான் அயானிக் காம்பவுண்ட்ஸை படிச்சுட்டு இருந்தாலும் அந்த அயானிக் காம்பவுண்டுக்குள்ளே என்ன வருதுங்கிறாரு? கோவலன் நேச்சர் வருதுங்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்டுக்குள்ள இந்த கோவலன் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நமக்கு ஃபஜான்ஸ் ரூல்னு பார்க்குறோம். ஸோ அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சைஸ் வச்சு. ஓகே, ஸோ அதனால தான் சைஸ் ஆஃப் த அயானில் நம்ம ஃபஜான்ஸ் ரூலை பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஜான்ஸ் ரூல்னா சிம்பிள்ப்பா, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு எப்படி கேட்டாலும் என்ன பண்ண தெரியணும்? மாற்றி எழுத தெரியணும். ரைட்டா? எழுதிருவீங்களா? எழுதிருவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்போ சிம்பிளாக நான் அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ எதை மட்டும் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மித்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? நீங்களே உங்களால் இமேஜின் பண்ணி போட முடியும். கிளியர்? ஸோ அப்போ சிம்பிளி நம்ம இங்கே என்னென்ன சொல்ல போகிறோம்? கேட்டையான் சைஸ் டிக்ரீசஸ், கோவலன் கேரக்டர் இன்க்ரீசஸ். எங்கே? இன் அயானிக் காம்பவுண்ட். புரியுதா? ஸோ இப்போ இங்கே நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கிறோம்? இன் அயானிக் காம்பவுண்டில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கேட்டையான் சைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? கோவலன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. எங்கப்பா? அயானிக் காம்பவுண்டில். ஓகே, ஸோ அப்போ கேட்டையான்
size decreases ஸோ அப்போ என்ன ஆகும், கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது என்னவா மாறும், கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீசஸ் இன் என்னது, அயானிக் காம்பவுண்ட். ஓகேவா, ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்ட் ஐசின்னு போட்டிருக்கேன். ஸோ அயானிக் காம்பவுண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. கிளியர். ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்டில் என்ன ஆகுதுப்பா, கேட்டையானோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியர், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் அப்போ அதுக்கடுத்து இதே மாதிரி நம்ம அடுத்து என்ன சொல்லிக்கலாம், ஆனையான் பற்றி கேட்பீங்கல்ல, ஆனையான் பற்றி ஐடியா இருக்கா? ஸோ அப்போ ஆனையான் என்ன ஆகணும், ஆனையான் சைஸ் இன்க்ரீசஸ். ஓகே, anion size increases, covalent character increases in ionic compound. Did you understand? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பண்ண போகுது, நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆக போகுது. கிளியர். ஸோ அப்போ சாலிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டை பத்தி தான் சொல்றோம். ஸோ அப்போ கோவலன்ட் கேரக்டர் வருது அப்படின்னா சாலிபிலிட்டி என்னப்பா ஆகும், கோவலன்ட் கேரக்டர் வரும்போது சாலிபிலிட்டி என்ன ஆகும், ஆப்வியஸ்லி டிக்ரீஸ் ஆகும். அயானிக் கேரக்டர் வரும்போது தான் என்ன ஆகும், நமக்கு சாலியபிலிட்டி, அயானிக் கேரக்டருக்கு தான் சாலியபிலிட்டி என்னப்பா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிறதால சாலியபிலிட்டி நமக்கு என்ன ஆகுது, லைக் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளா எப்படி போட்டுடலாமா, சாலியபிலிட்டி solubility. ஓகே, solubility inversely proportional to என்னவா இருக்கும், கோவலன்ட் கேரக்டர். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஜான்ஸ் ரூலை. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் போட்டிருப்பாங்க, பட் புக்கையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா புக்கை ரீட் பண்ணும்போது இன்னும் கிளியரா உங்களால கிளியர் கட்டா பார்க்க முடியும். ஸோ அப்போ கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ். ரைட்டா? அப்போ கோவலன்ட் கேரக்டர் எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும்னா கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கணும், அனையான் சைஸா இருந்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு சில்வர் ஃப்ளூரைட், சில்வர் குளோரைட், அடுத்து சில்வர் புரோமைடு, சில்வர் அயோடைடு. ஓகே, ஸோ அப்போ இதுல சாலியபிலிட்டி அப்படிங்கிறது எதுக்குப்பா அதிகமாக இருந்திருக்கும், சாலியபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருந்திருக்கும், சாலியபிலிட்டி அது எப்படி சார் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சேம்பா. ஸோ இப்போ சில்வர் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி என்னது, கேட்டையான். ஸோ இப்போ கேட்டையான் சேம். ஸோ அப்போ கேட்டையானா என்ன பண்ணிடணும், மறந்துட வேண்டியதான். ஸோ அப்போ ஆனையான் என்ன ஆயிருக்கு, ஸோ இப்போ ஆனையான் என்ன ஆயிருக்குங்கிறத பாருங்க. ஸோ இப்போ ஆனையான் என்ன ஆகுது, இந்த இடத்துல என்னவா இருக்கு, ஆனையான் ஸ்மாலரா இருக்கு, ஆனையான் இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ ஆனையான் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ சாலியபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ ஆனையானோட சைஸ் ஸ்மாலரா இருக்கிறதே நமக்கு என்னவா இருந்திருக்கும், சாலியபிலிட்டிக்கு கிரேட்டரா இருந்திருக்கும். கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ சாலியபிலிட்டிக்கு பார்த்தது புரியுதா? Did you understand everyone? Clear? ரைட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சோடியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட், தென் அலுமினியம் குளோரைட். ரைட்டா? ஸோ அப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னதுதான், நமக்கு குளோரைடு தான். ரைட்டா? ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். ரைட்டா? ஸோ அப்போ இங்க இருக்கிறது என்னதுப்பா, இங்க இருக்கிறது என்னது, லைக் நமக்கு கேட்டையான் சேஞ்சஸ்.
ரைட்டா? ஸோ அப்போ Na plus is magnesium 2 plus அலுமினியம் 3 plus, ரைட்டா? அப்போ கேட்டையானோட சைஸ் நமக்கு இங்க என்னவா இப்போ மாறி இருக்கும்? கேட்டையானோட சைஸ் என்னவா மாறி இருக்கும்? நார்மலி என்னது அக்ராஸ் அ பீரியட் சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீசஸ். அப்போ ஆப்வியஸ்லி கேட்டையானோட சைஸ் டிக்ரீஸ் ஆனா கோவலன்ட் கேரக்டர் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ சாலியபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? புரிஞ்சுக்க முடிஞ்சா? ரைட்டா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ரைட்டாப்பா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், calcium sulfate, strontium sulfate and barium sulfate, ரைட்டா? ஸோ பேரியம் சல்ஃபேட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் என்னது நமக்கு காமன். ஸோ இப்போ சல்ஃபேட் காமனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருந்திருக்கு? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். ஸோ இது என்ன இருக்கு சைஸ்? சைஸ் என்ன இருக்குப்பா? பார்த்து சொல்லுங்க. சைஸ் என்ன இருக்கு? சல்ஃபேட்டுங்கிறது காமன், ரைட்டா? ஸோ இப்போ பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் அப்படிங்கிறது நமக்கு என்னதுப்பா? அக்ராஸ் அ பீரியட்னு சொல்லுவோமா? டாப் டு பாட்டம்னு சொல்லுவோமா? ஸோ இப்போ டாப் டு பாட்டம்னு சொல்லுவோமா? பீரியட்னு சொல்லுவோமா? லைக் நமக்கு பெரிலியம்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு டாப் டு பாட்டம், ரைட்டா? ஸோ இப்போ டாப் டு பாட்டம் வருது. ஸோ இப்போ டாப் டு பாட்டம் வரும்போது நமக்கு என்ன ஆகுது? சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது? கேட்டையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ கேட்டையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன இருக்கணும்? கேட்டையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படிங்க ஆப்போசிட் தானே, அயானிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் தானே. ஸோ அப்போ அயானிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சாலியபிலிட்டி என்ன ஆயிருக்கும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? புரிஞ்சுக்க முடிஞ்சா? ரைட்டாப்பா? ஸோ இப்போ சாலியபிலிட்டி அப்படிங்கிறது புரிஞ்சா? ஸோ அப்போ சைஸ் ஆஃப் த அயான் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரு. ஸோ இப்போ சாலியபிலிட்டிக்கு அதுக்கு மெயின் ரோலை ப்ளே பண்ணுறது ஃபஜான்ஸ் ரூல். ஸோ இப்போ அந்த ஃபஜான்ஸ் ரூலை வச்சு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? லைக் நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த சாலியபிலிட்டிஸை பார்க்கலாம், ரைட்? ஸோ அதுக்கடுத்து இந்த கோவலன் கேரக்டர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் ஆஃப் ஆனயான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? இந்த பாண்ட் பேராமீட்டரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் போலரைசேஷன்னா என்ன அப்படின்னா லைக் கோவலன் கேரக்டர் தான். ஓகேவா? ஸோ இந்த கோவலன் கேரக்டர் தான் நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரே இதுதான் நமக்கு என்ன பண்ணுது? வேற வேற ஆங்கிள்ஸ்ல நம்ம திங்க் பண்றதுக்கு நம்ம டைரக்டா படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, பட் என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக கொடுத்துருப்பாங்க. பட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம திங்க் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணிட்டோம்? உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க திங்க் பண்ண வேண்டியது இந்த ஃபஜான்ஸ் ரூலா, இல்லைன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டா, இல்லைன்னா லாட்டிஸ் எனர்ஜி, ஹைட்ரேஷன் எனர்ஜி வச்சு திங்க் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரிலேஷன் தான்ப்பா முக்கியம், ரைட்டா? ஸோ அப்போ இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? நம்மளால பண்ண முடியும். கிளியர்? சிம்பிள். ஸோ அப்போ இவ்வளோ தான் என்னது நமக்கு எலக்ட்ரோவேலண்ட் இல்லைனா அயானிக் பாண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாங்க கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் விச் ஷோ ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். யாருக்கு இருக்கும்? electrovalent compound. Did you understand? Everyone clear? Next போயிடலாமா? So next பாருங்க. Next among sodium fluoride, rubidium fluoride and potassium fluoride and cesium fluoride, most ionic and strongly ionic are respectively. Okay, so most ionic and strongly ionic. So இங்க changes என்ன பாருங்க? sodium fluoride, rubidium fluoride, பொட்டாசியம் ஃப்ளூரைட், சீசியம் ஃப்ளூரைட். இது நம்ம ஆர்டர் வைஸா அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும்? ஆர்டர் வைஸா அரேஞ்ச் பண்ணும்போது சோடியம், பொட்டாசியம், ருபிடியம்,
cesium, ரைட்டா? ஸோ இதான ஆர்டர். ஸோ இதில் ஃப்ளூரின் மட்டும் இருக்கு. அப்போ ஃப்ளூரினில் there is no change. ஸோ அப்போ சேஞ்சஸ் ஒன்லியான்னு என்னது நமக்கு சேஞ்சஸ் கேட்டையானில் மட்டும்தான், ரைட்டா? ஸோ அப்போ கேட்டையானோட சைஸு என்னவா இருந்தால் நமக்கு மோர் அயானிக்காக இருக்கும், மோஸ்ட் அயானிக்காக இருக்கும். லைக் நமக்கு கேட்டையான் சைஸ் டிக்ரீஸ் ஆகுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோவலன் கேரக்டர் வருதுன்னு சொல்லுவோம். பட் இங்கே நமக்கு மோஸ்ட் அயானிக் பார்த்தீங்க அப்படின்னா சீசியம் ஃப்ளூரைட். அப்போ சீசியம் ஃப்ளூரைட் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனில் வருது. தென் அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்லி அயானிக் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்ட்ராங்லி அயானிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ராங்லி அயானிக் அப்படின்னா குரூப் 1 எலிமெண்ட்டும் குரூப் 17 எலிமெண்ட்டும் நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ராங்லி அயானிக்காக இருக்கும். ஸோ அந்த வயசை பார்க்கும்போது லைக் இங்கே ஸ்மாலர் சைஸாக இருக்கிறதால நமக்கு லாட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்பா. ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜியை பொறுத்து நம்ம ஸ்ட்ராங்லி அயானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு அயானிக் காம்பவுண்டுக்கு லாட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜி படி பார்த்தோம் அப்படின்னா டியூ டு லாட்டிஸ் எனர்ஜி, லாட்டிஸ் எனர்ஜி என்னவா இருக்கும், ஸ்ட்ராங்லி அயானிக் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சோடியம் ஃப்ளூரைடை நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த சைஸு. ஸோ இந்த சைஸ் என்ன பண்ணிடும், நல்லா ரிஜ்டாக காம்பேக்டாக ஃபார்ம் ஆகுறதால லாட்டிஸ் எனர்ஜியை அதிகமாக வெளியில் விட்டுரும். ஸோ அதனால என்ன ஆகுது, நமக்கு சோடியம் ஃப்ளூரைட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்லி அயானிக் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து கேரக்டர் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் அயானிக்காக இருக்கிறது யாரு, பஜான்ஸ் ரூல் வச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து ஸ்ட்ராங்லி அயானிக் அப்படின்னா லாட்டிஸ் எனர்ஜி வச்சு பார்க்கணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், எவ்ரி ஒன் கிளியர், ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மோஸ்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் அயானிக் பாண்டிங் ஆர். ஸோ அப்போ அயானிக் பாண்டிங்க்கு மோஸ்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோ சார்ஜ் ஆன் ஆனையான், லார்ஜர் கேட்டையான். அப்போ சிம்பிளி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஆனையான். அப்போ நம்ம ஃபஜான்ஸ் ரூல் படி என்னதுப்பா, லார்ஜர் ஆனையானா இருந்ததுன்னா அது என்னவா இருந்திருக்கும், கோவலன் கேரக்டர் இருந்திருக்கும். ஸ்மாலர் ஆனையானா இருக்கு. ஸோ அப்போ இதான அயானிக் பாண்டு, ரைட்டா? ஸோ அப்போ அயானிக் பாண்டுக்கு வருது, மித்ததை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா லார்ஜர் ஆனையான், ஸோ அப்போ இது கோவலன் காம்பவுண்ட். லார்ஜர் ஆனையான், ஸ்மாலர் ஆனையான், ஸோ இப்போ இங்கேயும் நமக்கு வருது. ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையான் லார்ஜர், ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. ஹை சார்ஜஸ் ஆன் அயான். ஓகே, ஸோ இப்போ ஹை சார்ஜஸ் ஆன் அயான் வரும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ லோ சார்ஜஸ் வரும்போது தான் என்ன பண்ணும், நமக்கு கேட்டையான் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், நார்மலாக இருக்கும். ஹை சார்ஜஸ் வந்தால் கேட்டையான் என்ன ஆயிரும்பா, நமக்கு கேட்டையான் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கேட்டையான் டிக்ரீஸ் ஆனால் அது வந்து என்னது கிடையாது, அயானிக் கிடையாது, ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ லோ சார்ஜஸ் ஆன் அயான், லார்ஜர் கேட்டையான், ஸ்மாலர் ஆனையான். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், எவ்ரி ஒன் கிளியர்? புரிஞ்சுக்க முடிஞ்சா, ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் என்தால்பி. ஸோ இப்போ ஹைட்ரேஷன் என்தால்பி எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ ஹைட்ரேஷன் என்தால்பி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்ப்பா, ஹைட்ரேஷன் என்தால்பி நம்ம லைக் ஆப்போசிட் டு லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஹைட்ரேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, லாட்டிஸ் என்தால்பி. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல நமக்கு சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் தானே. அப்போ சார்ஜஸ் அப்படிங்கிறது லாட்டிஸ் என்தால்பிக்கு என்னவா இருந்திருக்கும்பா, லாட்டிஸ் என்தால்பி படி பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு சார்ஜஸ் அண்ட் சைஸ் ரெண்டுமே சொல்ல முடியும், ரைட்? ஸோ ரெண்டுமே சொன்னோம் அப்படின்னா இசட் பிளஸ் இசட் மைனஸ், ஸோ அதுக்கடுத்து ரேடியஸ் அப்படின்னு பார்த்துருப்போமா. ஸோ இப்போ ரேடியஸ்க்கு என்ன பண்ணும், லாட்டிஸ் என்தால்பி அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருந்திருக்கும்பா, லைக் நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ ஹைட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா ரேடியஸுக்கு நமக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்.
தென் அதுக்கடுத்து சார்ஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்ரேஷன் என்தால்பி எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஸோ அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு ரேடியஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ என்தால்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்தால்பி அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? இதில் ஆப்போசிட்னு சொல்ல முடியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம ஹைட்ரேஷன் என்தால்பி மட்டும் பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு ரிலேஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹைட்ரேஷன் என்தால்பி மட்டும் பார்க்கும்போது உள்ளதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா லைக் லாட்டிஸை வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்க்கலாம். ஏன்னா சோடியம் அதாவது நமக்கு கேட்டையான்ஸ் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இப்படி ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/r + 1/r - அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்போ தனித்தனியாக அயான்ஸ் கொடுக்கும்போது மட்டும். ஓகே, ஸோ இப்போ தனித்தனியாக அயான்ஸ் கொடுக்கும்போது கேட்டையானோட சைஸை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேட்டையானோட சார்ஜ் நமக்கு என்னவா இருந்திருக்கணும்? சார்ஜுக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி என்னவா இருந்திருக்கும்? லைக் அப்படியே அதாவது சார்ஜில் ரேடியஸ்க்கு என்னவா இருந்திருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்ரேஷன் என்தால்பினா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ தனித்தனியாக சார்ஜஸ் வரும்போது. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமாக இப்போ சோடியம் குளோரைட் மெக்னீசியம் குளோரைட்னு கொடுத்துருந்தா நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கலாம். பட் இந்த மாதிரி தனித்தனியாக வரும்போது இப்படி தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் பார்க்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரேஷன் என்தால்பி மட்டும் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே என்னது? ப்ளஸ் சார்ஜா? அப்போ அதோட ரேடியஸ் என்னவா இருந்திருக்கணும்? சின்னதாக இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இப்போ சின்ன ரேடியஸாக இருந்தால் ஹைட்ரேஷன் என்தால்பி என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரேடியஸ் சின்னதாக இருக்குப்பா. எதுக்கு சின்னதாக இருக்கும்? எழுதுனீங்கன்னா சோடியம் மெக்னீஷியம் இங்கே வந்திருக்கும், அலுமினியம் இங்கே வந்திருக்கும், கால்சியம் மெக்னீஷியம்க்கு கீழே இருந்திருக்கும். அப்போ இருக்கிறதுலே சைஸ் ஸ்மாலராக இருக்கிறது யாரு? அக்ராஸ் பீரியட் சைஸ் டிக்ரீசஸ். ஸோ அப்போ அலுமினியம் தான் என்ன பண்ணுவோம்? நமக்கு சைஸ் டிக்ரீஸாக இருக்கும். ஸோ அப்போ சைஸ் டிக்ரீஸாக இருந்தால் ஹைட்ரேஷன் என்தால்பி கிரேட்டராக இருக்கும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். அப்போ நீங்கள் நார்மலாக அந்த காம்பவுண்டுக்கு இருக்கிறதுக்கு போட்டிங்க அப்படின்னா இங்கே ராங்காக வரும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ்ன்னு சார்ஜ் பிரியும் போது ஹைட்ரேஷன் என்தால்பி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஓகே, கிளியர்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? ரைட், அடுத்து பாருங்க. Cation and anion combines in a crystal to form following type of compound. Cation anion வந்துருச்சுனாலே என்னதுப்பா? கிறிஸ்டல்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்னது? அயானிக் காம்பவுண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாமா? Next, which of the following pair will form most stable ionic bond? So, most stable ionic bond அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கேட்டையான் அண்ட் ஆனையான் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்? பேர்ஸை சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ எந்த பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட், ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே கொடுத்தது சோடியம் மெக்னீசியம் லித்தியம் சோடியம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெட்டல்ஸ் ஏதோ ஒன்று நார்மலாக இருக்குது. சோடியம் மெக்னீசியம் அதுக்கு அடுத்து இருக்கும், தென் அதுக்கு அடுத்து லித்தியம் இங்கே மேலே இருக்கும், சோடியம் திரும்பியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், தென் அதுக்கு அடுத்து 3 மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்ன நான் மெட்டல் இருக்கு? ஃப்ளூரின் அண்ட் குளோரின் மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ ஃப்ளூரின் அண்ட் குளோரின். ஸோ இப்போ நம்ம என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? என்னப்பா பார்த்துருக்கோம்? லைக் மோஸ்ட் ஸ்டேபிள் அயானிக் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்டாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ ஃபஜான்ஸ் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையான் சைஸ் நமக்கு என்ன இருக்கணும்? கேட்டையான் சைஸ் லார்ஜராக இருக்கணும், லார்ஜர் கேட்டையானாக இருந்திருக்கணும். ஸோ இங்கே நமக்கு என்னவா இருந்திருக்கணும்? ஆனையான் சைஸு ஸ்மாலராக இருந்திருக்கணும்.
ரைட்டா? ஸோ அப்போ ஸ்மாலர் அயன் லார்ஜர் கேட்டையான். ஸோ அப்போ இதில் லார்ஜர் கேட்டையான் யாரு? சோடியம். ஸ்மாலராக இருக்கிறது யாரு? ஸ்மாலராக இருக்கிறது நமக்கு இங்கே ஃப்ளூரின். ரைட்டா? ஸோ அப்போ ஸ்மாலராக இருக்கிறது ஃப்ளூரின். பட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்காண்டி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கிறதால நம்ம என்ன படிக்கிறோம்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி குளோரினுக்கு தானே அதிகம். ரைட்டா? ஸோ இப்போ குளோரினுக்கு இருக்கிறதால சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மோஸ்ட் ஸ்டேபிள் அயானிக் பாண்ட் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல மீன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. The weakest among the following type of bond is. ஸோ இப்போ வீக்கஸ்ட் பாண்ட் அப்படின்னா என்னதுப்பா? அயானிக் ஸ்ட்ராங்கு, கோவலன் ஸ்ட்ராங்கு, மெட்டாலிக் ஸ்ட்ராங்கு, H bond. So hydrogen bonding தான் என்னது? Weak. So option 4 is the correct answer. Did you understand? Everyone clear? புரிஞ்சுக்க முடிஞ்சா? Then அதுக்கு அடுத்து among the following which compound will show highest lattice energy? So highest lattice energy ன்னு கேட்டிருக்காங்க. So lattice energyக்கு இப்போ தான் நம்ம இந்த ரெண்டு கொடுக்கும்போது தான் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ரிலேஷன்? Z plus Z minus divided by என்னது? R. ரைட்டா? ஸோ அப்போ இங்கே நமக்கு ஃப்ளூரின் அப்படிங்கிறது நமக்கு சார்ஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே இதாக தானே இருக்கு. அப்போ அக்கார்டிங் டு ரேடியஸ். ஸோ அப்போ ரேடியஸ் பார்க்கலாமா? சைஸு ஹையஸ்ட் தானே. ஸோ அப்போ ஹையஸ்ட் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா ரேடியஸ் என்னவா இருந்திருக்கணும்? ரேடியஸ் ஸ்மாலஸ்டாக இருந்திருக்கணும். ரைட்டா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோடியம் மேலே போயிரும். சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் அடுத்து தான் சீசியம் வரும். ரைட்டா? அப்போ ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கிறது யாரு? சோடியம். அப்போ ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கிறதால ஹையஸ்ட் லாட்டிஸ் எனர்ஜி இருக்கும். ரைட்? ஸோ அப்போ சோடியம் ஃப்ளூரைடு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. Which of the following does not apply to metallic bond? Okay, so இப்போ metallic bondன்னு கொடுத்துருக்காங்க. Will not apply. Okay, does not applyனா என்னது? Overlapping of valence orbital, mobile valence electron, delocalization of electron, highly directed bond. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓவர்லாப்பிங் நடந்தால் தான் நமக்கு பாண்டே ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் அதுக்கு அடுத்து மொபைல் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஆக்சுவலாக மெட்டல்ல இருக்கும். மொபைல் எலக்ட்ரான் அப்படின்னா அது லைக் இப்போ நம்ம அயானிக் காம்பவுண்ட் படித்தோம். இந்த அயானிக் காம்பவுண்டில் சாலிட் ஸ்டேட்டில் என்ன பண்ணாது? நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. பட் நமக்கு மெட்டல்ஸ் என்ன பண்ணும்? சாலிட் ஸ்டேட்லேயும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் மொபைல் எலக்ட்ரான். அப்போ மொபைல் எலக்ட்ரான்னா என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் அங்கே என்ன ஆகிட்டு இருக்கும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம மொபைல் எலக்ட்ரான் சொல்கிறோம். அதை தான் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்னு சொல்லலாம். அப்போ ஹைலி டைரக்டட் பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் என்னது? நமக்கு நாட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ அப்போ ஹைலி டைரக்டட் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தானே நம்ம பார்த்தோம். நான் டைரக்ஷனல் அப்படிங்கிறது என்னது? லைக் அயானிக் காம்பவுண்டுக்கு இருந்ததா? ஸோ அதே மாதிரி பியூர் மெட்டல்ஸ் தான் என்ன பண்ண போகுது? மெட்டாலிக் காம்பவுண்டில் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு பியூர் மெட்டலுக்கு மட்டும் நம்ம பார்க்கறதால லைக் நமக்கு கோவலன் மாதிரி வருது. ஓகே, ஸோ அப்போ ஹைலி டைரக்டட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? ஸோ அதுதான் என்னது நமக்கு இங்கே ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ ஹைலி டைரக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறது. ஓகே, ஆனால் அயானிக் காம்பவுண்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியுமா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே நமக்கு மெட்டல் பாண்ட் அப்படிங்கிறது லைக் இந்த மாதிரி பக்கத்தில் வர்றதால ஸோ அங்கே என்ன பண்ணும்? 3 டைமென்ஷனலாக பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு என்ன ஆகும்? நமக்கு மொபைல் எலக்ட்ரான் அப்படிங்கிறது கொஞ்சம் வேரி ஆகும். ரைட்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which of the following compound contain no covalent bond? ஸோ இப்போ கோவலன் பாண்ட் எதுக்கு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ கோவலன் பாண்ட்னா லைக் அயானிக் பாண்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ கோவலன் பாண்ட். ஸோ இப்போ நோ கோவலன் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அயானிக் பாண்ட். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுப்பா அயானிக்காக இருக்கும்? ஸோ எது அயானிக்காக இருக்கும்?
ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியுது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வரணும். ஸோ அப்போ ஒன்று மெட்டல் இன்னொன்று நான் மெட்டலாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கேசிஎல் மட்டும் தான் என்னது மெட்டல் நான் மெட்டல். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ரைட்டா, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ அடுத்து பாருங்க, which of the statement is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து NO plus is not isoelectronic with O2. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஐசோஎலக்ட்ரானிக் வித் O2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ NO பிளஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ப்பா? 7, ஆக்சிஜனுக்கு 8, ப்ளஸ் 1னா -1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் வரும். O2க்கு பார்த்தீங்கன்னா 8 2s என்னது 16. கரெக்டு தான், நாட் ஐசோஎலக்ட்ரானிக். ஸோ அப்போ இது வந்து என்னது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து போரான் இஸ் ஆல்வேஸ் கோவலன் இன் இட்ஸ் காம்பவுண்ட். ஸோ இப்போ கோவலன்னா என்னதுப்பா? கோவலன்னா கிட்டத்தட்ட நான் மெட்டாலிக் நேச்சர் வருமா? ரைட். ஸோ இப்போ நான் மெட்டாலிக் நேச்சரில் தான் இருக்கும், ஏன்னா பி பிளாக் எலிமெண்டா. ரைட்டா? ஸோ இப்போ இதுவும் என்னது ஆக்சுவலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து in aqueous solution the thallium plus ion is much more stable than thallium 3+. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து போரான் ஃபேமிலி. போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் டேலியமா. அப்போ போரானுக்கு பார்த்தீங்கன்னா 3+ ஸ்டேட் அப்படிங்கிறது 13th குரூப்பாக இருக்கிறதால. ரைட்டா? ஸோ அப்போ இந்த 3+ ஸ்டேட்டு டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு டேலியமில் மட்டும் நமக்கு என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இஸ் அ வெர்சடைல் ரெடியூசிங் ரியேஜென்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். ரைட்டா? ஸோ அப்போ ஞாபகம் இருக்காப்பா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஸ்ட்ராங்காக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஆக்சுவலாக கரெக்டு. இந்த இடத்துல என்னது இருக்கு? நாட் ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே என்னது இங்கே ஆக்சுவலாக கரெக்ட். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி ஒன் கிளியர்? ரைட்டா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தது கம்ப்ளீட்டாக என்ன பார்த்துருந்தோம்? நம்ம அயானிக் இல்லைனா எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணிடலாம், ரிமைனிங் இருக்கிற பாண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு அண்ட் பாண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கானது உங்களுக்கு முடியும். ஸோ அப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம பாண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த வீக்கில் நம்ம கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணிடுங்க, தெளிவாக இந்த பாதி சாப்டரை நல்லா படித்து முடிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த ஹாஃபை இன்னும் தெளிவாக படிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஹாஃபாக படிக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. ரைட்டா? ஸோ இப்போ முக்கால்வாசி பேர் எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதி பண்ணிட்டீங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணிடுங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், இதையும் நல்லா படிச்சிருங்க. தென் அதே மாதிரி தேர்ட் சாப்டரில் இதுக்கு முன்னாடி ரீட் பண்ண என்சிஆர்டி லைன்ஸ் எதையும் மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்சால் கொஸ்டின்ஸ் மாதிரி எடுத்து ரேண்டமாக எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ குமுலேட்டிவாக படிங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு மறந்துடும் படிக்காமல் விட்டிங்கன்னா. ஸோ அதனால் அடிக்கடி எடுத்து ஏதாவது ஒரு ஃபார்முலா ஷீட்டையாவது எடுத்து திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கிளியர்? புரிஞ்சா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.